உங்கள் பிஏ தியாகவும் தமிழரசனும் இப்போ என் வீட்டில் தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்லுதீங்க? நீங்கள் தான் செல்வாக்கிட்ட சொல்லி தமிழை முடிக்க சொன்னீங்களாம். அப்புறம் உங்கள் ஆட்கள் தான் தமிழ் வீட்டை கொளுத்தி அவன் தாத்தாவை கொன்னதான். ரொம்ப நன்றிங்க. நான் பார்த்துக்கிட்டேன். உங்களை அப்புறமா கூப்பிடுதேன். ஓகே. யார் தியாகு? மினிஸ்டர்ண்ணே. எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிடுறாருன்னு தெரியலையே. நாங்கள் அமைதியாக இருக்கோம். எடுத்து பேசு. அண்ணா சொல்லுங்கண்ணே. எங்கடா இருக்க? வீட்டில் தானே. கருணாரம் வீட்லையா? எங்கள் வீட்டில் என்ன? இப்போ நீ கருணாரம் வீட்டில் தமிழரசனோட பேசிட்டு இருக்க நிரூபிச்சிட்டா? தற்கொலை பண்ணி செத்து போயிடா. அண்ணா என்னண்ணே சொல்கிறீங்க? அண்ணா என்னை நம்புங்கண்ணே. நான் உங்ககிட்ட போய் அண்ணா நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேன். அண்ணா தூக்கிட்டு. சரிண்ணே, போகலாம். என்னை நம்புங்கண்ணே. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேண்ணே. எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கதும்டா நான். அண்ணா நீ ஏன் ஜோத்தை தின்னுட்டு என் எதிரிங்க கூட சேர்ந்து ஏன் முதுகுல குத்திருக்க? ஐயோ எங்கிட்ட இருந்து ஒன்னையும் உன் குடும்பத்தை நீ கும்பிடுற சாமி தான் காப்பாத்து. அண்ணா நான் இங்கே இருக்கிறது தங்கப்பாண்டி எனக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சுண்ணே. என் குடும்பத்தையே நாசமாக்கிடுவேன்னு சொல்கிறான். நீங்கள் தானே எங்களை காப்பாற்றணும். தங்கபாண்டியனை பற்றி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. பதவிக்காக அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட பலி கொடுத்துருவான். நீ முதல்ல ஃபோன் போட்டு உன் ஃபேமிலி சேஃப்டி பண்ணு. சரிண்ணே. The number you're calling is switched off right now. Please try later. மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அண்ணா லேண்ட்லைனும் போகலைண்ணா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. உங்களை நம்பித்தானே இருக்கும். நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட தேவை. சரிண்ணா. தமிழ், தியாகு கூட அவன் வீடு வரைக்கும் போயிட்டு வா. ப்ளீஸ் தமிழ். கதவு திறந்து கிடக்கு தமிழ். வீட்டில் யாரும் இல்லை தமிழ். தங்கபாண்டி, என் பொஞ்சாதி பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத. உன் வண்ட வளத்தை ஊரறிய செஞ்சு உன்னை நாஸ்தி பண்ணிடுவேன். என் பேரை சொல்லுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியோ? என் விஷயம் வெளியே வரதுக்கு முந்தி உன் போன ஊருக்குள்ள ஊர்வலம் வரமாட்டே. என்ன கொன்றுவேன்னு மிரட்டுறான் தமிழ். நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா நான் உன் குடும்பத்தை காப்பாற்றுறேன். நான் என்ன பண்ணணும் தமிழ்? தங்கபாண்டி உங்கள் குடும்பத்தை கடத்தி வச்சு மிரட்டுறதுலேருந்து இது வரைக்கும் அவன் பண்ண எல்லா யோகித்தனத்தையும் இப்போவே மீடியா மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். உனக்கு அவனை பற்றி தெரியாது தமிழ். மோசமானவன். கோவத்தில் என் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கொண்டாலும் கொன்றுவா. இப்போ மட்டும் உங்கள் குடும்பத்தை தங்கபாண்டியன் உயிரோட விட்டுருவான் நம்புறீங்களா? தங்கபாண்டி உங்கள் குடும்பத்தை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சாலே அவங்கள விடுவிக்கிறத தவிர அவனுக்கு ஒரு வழி கிடையாது. அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை உயிரோட காப்பாற்ற முடியும். நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் குடும்பத்துக்கு தான் ஆபத்து.
கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் தங்கபாண்டியனுக்கு எதிராக அவரது உதவியாளர் தியாகு பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அமைச்சர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தன் குடும்பத்தினரை கடத்தி வைத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். தங்கபாண்டியன் செய்த ஊழல் மற்றும் அராஜகங்களுக்கு தன்னிடம் முக்கிய ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதை தகுந்த நேரத்தில் போலீசாரிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் தியாகு தெரிவித்துள்ளார். மேலும் தன் குடும்பத்தை தங்கபாண்டியனிடமிருந்து மீட்டு தருமாறு முதலமைச்சருக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எங்கள் ஆட்சி மேல களங்கம் விளைவிக்கும் நோக்கத்துல என்கிட்ட பிஏவா வேலை பார்த்த தியாகு, நடிகை அஞ்சனா மற்றும் தமிழரசன் போன்றவர்களை எதிர்கட்சியின விலை கொடுத்து வாங்கி என் மீது இந்த ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டுகளும் சுமத்திருக்காங்க. அவங்க சொல்றது உண்மை என்ன? அவங்க ஏன் போலீஸ்ட்ட போகாம மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? அப்பமே தெரியல இதெல்லாம் சொத்த டிராமான்னு. சில நாட்களுக்கு முன் நடிகை அஞ்சனா வீடு தாக்கப்பட்டதற்கும் அவருடன் இருந்த அவரது காதலன் என நம்பப்படும் தமிழரசனின் வீடு தாக்கப்பட்டதற்கும் ஜவுளித்துறை அமைச்சர் தங்கபாண்டியன் தான் காரணம் என்று காவல்துறையிடம் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழரசனின் வீடு தாக்கப்பட்ட விவகாரத்தில் அவரது தாத்தா உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணே, தலைவர் கோவமாக இருக்காரு. ரிசைன் லெட்டர் இருந்தால் வாங்கிட்டு அனுப்ப சொன்னார். வாங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணே, கருணாண்ணே வந்திருக்காரு. வாங்கண்ணே. எதிர்பார்த்ததை விட சட்டசபை தேர்தல் சீக்கிரமாகவே வரப்போகுது. உன்னோட தொகுதியில் இனி நடக்க போகிற கட்சி கூட்டங்கள் எல்லாத்திலையும் நீயும் மனைவியும் தவறாமல் கலந்துக்கிட்டு தங்கபாண்டியன் தன்னோட பதவியை பயன்படுத்திக்கிட்டு மக்களுக்கு செஞ்ச அநீதியும் கொடுமையையும் மக்கள் முன்னாடி எடுத்து சொல்லி நம்ம கட்சியோட வெற்றியை உறுதிப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும். அதுக்கு கட்சி ஒத்துக்கிட்டா நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். தமிழ், நீ ஏதாவது பேசணும் சொல்லணும்னு நினச்சினா தைரியமாக சொல்லலாம். இங்கே வேண்டப்படாதவங்க யாரும் இல்லை. வர எலெக்ஷனில் என்னோட தொகுதியில் வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் கட்சி சார்பாக நிற்கிறதுக்கு எனக்கு சீட்டு வேணும். இந்த விஷயத்த கருணாநிட்ட தான் முதல்ல சொல்லணுன்னு இருந்தேன். அதுக்குள்ளே இங்கே பேச வேண்டியதாயிருச்சு. வர பரவாயில்ல, சீட்டு கேட்டா கொடுத்துட முடியுமா? அப்ப இத்தனை வருஷமா இந்த கட்சிக்காக உழைச்சவங்கலாம் எங்க போவாங்க? இந்த பாருங்க தம்பி, இந்த கட்சிக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, புரியுதா? தங்கபாண்டியனுக்கு வர எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நிச்சயமாக சீட் கிடைக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் நான் தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் என் தொகுதி மக்களுக்கு நான் செஞ்ச ஒரு சில நல்ல காரியங்களால் எனக்கு நல்ல பேரும் மரியாதையும் இருக்குது. நீங்கள் நிறுத்துகிற வேட்பாளர் ஜெயிக்கணும்னா இனிமேல் தான் வேலையை ஆரம்பிக்கணும். ஆனால் நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இருக்க சூழ்நிலையில் யார் நின்னா ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. தலைவர்கிட்டையும் கட்சியில் இருக்க மற்ற தலைவர்கள்ட்டையும் பேசிட்டு கட்சியோட முடிவு சொல்கிற தமிழ். நான் எலெக்ஷனில் நிற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது உங்கள் கட்சி சார்பாவா சுயேட்சையாவான்றது நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. Here comes the king. Make way. Here comes the king. Make way. Here comes the king. He's the best. He's the best. He's the best. Now let's